ஓடும் ரயிலில் தன்னிடம் சிலுமிஷத்தில் ஈடுபட்ட போதை ஆசாமியை காடில் விழவைத்த இளம்பெண்ணின் செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர். காரைக்காலில் இருந்து பெங்களூருவிற்கு விரைவு ரயில் தினமும் இயக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை 4:30 மணிக்கு வழக்கம் போல் புறப்பட்ட அந்த ரயிலில் பட்டிமன்ற பேச்சாளராக உள்ள யோகதர்ஷினி என்ற இளம்பெண் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக சென்றுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூர் ரயில் நிலையத்தில் ஏறிய நடுத்தர வயது நபர் யோகதர்ஷினியின் எதிர் சீட்டில் அமர்ந்துள்ளார். முழு போதையில் தள்ளாடியபடி இருந்த அந்த நபர் தவறான முறையில் செய்கைகளை காண்பித்துள்ளார். பாருங்க, ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன், அவங்க உட்காந்துருந்தேன், ப்ரோக்ராம் பட்டிமன்றம் போயிட்டு இருக்கேன், அங்கே உட்காந்துருந்தேன். இருந்தாலும் இங்கே உட்காந்துருந்தவர் அங்கே வந்து உட்காந்துட்டு பார்த்து ஒரு மாதிரி தப்பா இது பண்ணிட்டு பேண்ட் ஜிப்பு ஓப்பன் பண்றாரு. இப்போ அந்த சாரை கூப்பிட்டு தான் இவங்கள்ட்ட தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பண்றாங்க. ஸோ வந்துட்டு உடனே நீங்க யார் பார்த்தாலும் சரி உடனே ஆக்ஷன் எடுங்க. எப்படிலாம் உள்ளவங்கலாம் ட்ரெயினில் பிஹேவ் பண்ணா வந்தாக்கா எப்படிதான் லேடிஸ் வந்துட்டு ஃப்ரீயா நாங்கள் எப்படி தான் ட்ராவல் பண்றது? இவர் வந்து இப்போ வடலூர்ல ஏறினாரு ட்ரெயின். பாருங்க, நான் இப்ப ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன். இந்த ஆளு நான் இங்க உட்காந்துருக்கேன், எனக்கு ஆப்போசிட்ல வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி தப்பா பார்த்தது இல்லாம பேண்ட் ஜிப்ப கலட்டி ஒரு மாதிரி தப்பா இது பண்றான். இப்ப சார் வந்து இப்ப வந்து புடிச்சு வச்சிருக்காங்க. நான் அதனால ட்ரெயின் இதை புடிச்சு நான் வந்து செயின் புடிச்சு நான் இழுத்துட்டு ட்ரெயின் நிறுத்திருக்காங்க. ஏன் இப்படி இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் தயவு பண்ணி சும்மா விடாதீங்க, தயவு பண்ணி சும்மா விடாதீங்க. ட்ரெயின்ல வந்துட்டு சுத்தமா வந்து லேடிஸ் போறது சுத்தமா வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாம போய்கிட்டு இருக்கு. கேட்டாக்கா புள்ளைய வந்து காலேஜ் அழைக்கப்போ ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிருக்கான். ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அடுத்த வீட்டு போனதான் இவன் வந்து கேவலமா பாப்பான் ஆயிடுவான். இதனால் அச்சமடைந்த யோகதர்ஷினி உடனடியாக அதே பெட்டியில் பயணித்த மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் நிலையத்தைச் சேர்ந்த உதவி ஆய்வாளர் சுவாமிநாதனை உதவிக்காக அழைத்துள்ளார். இதனை அடுத்து இளம்பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்ற கயவனை பிடித்து விசாரித்துள்ளார். போலீஸ் என்றதும் பயந்து போன அந்த நபர் தனது பெயர் செல்வராஜ் என கூறியதோடு நடந்த சம்பவத்திற்கு கண்ணீர் விட்டு அழுதபடி மன்னிப்பும் கோரினார். இதனையடுத்து ரயிலின் அவசர சங்கிலியை பிடித்து இழுத்து நெய்வேலி ரயில்வே நிலையத்தில் செல்வராஜை ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இல்ல, நான் வந்து இங்க உட்காந்துருந்தேன். அவர் இங்க உட்காந்துருந்தவர் வந்து இங்க நேரம் இங்க உட்காந்துட்டு ஒரு மாதிரி பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. உடனே ஜிப்பு ஓப்பன் பண்றாரு. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், சரியா? ஜிப்பு ஓப்பன் பண்றாரு சார். என்னை பார்த்து அப்படியே தப்பா பிஹேவ் பண்றாரு சார் இவரு. இந்த சம்பவங்களை யோகதர்ஷினி தனது செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார். ரயிலில் செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்த வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது.